இந்திய ராணுவத்தின் புதிய தலைமை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் தீரஜ் சேத் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாட்டின் பாதுகாப்பை நிர்வகிக்கும் இந்திய ராணுவத்தின் மிக உயரிய பதவியான ராணுவ தலைமை தளபதி பதவிக்கு தற்போது புதிய தளபதி நியமிக்கப்பட்டிருக்கிறார். புதிய தளபதியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜெனரல் தீரஜ் சேத் அவர்கள் தற்போது துணை தளபதியாகவும் செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. லெப்டினன்ட் ஜெனரல் தீரஜ் சேத் அவர்கள் வரும் 30ஆம் தேதி அன்று ராணுவ தலைமை தளபதியாக பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அன்றைய தினம்தான் தற்போது ராணுவ தலைமை தளபதியாக இருக்கும் பூபேந்திர திவேதியினுடைய பதவிக்காலம் நிறைவடைகிறது. அன்றைய தினமே தீரஜ் சேத் அவர்களும் ராணுவ தலைமை தளபதியாக பதவியேற்றுக் கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய பாதுகாப்பு படைகளின் நவீனமயமாக்கல் மற்றும் எல்லை பாதுகாப்பு உத்திகள் தீவிரமடைந்து வரும் நிலையில் ராணுவத்தின் புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கும் முக்கிய பணியை இன்று அரசு நிறைவு செய்திருக்கிறது. குறிப்பாக தீரஜ் சேத் அவர்கள் தேசிய பாதுகாப்பு அகாடமி மற்றும் இந்திய ராணுவ அகாடமியினுடைய முன்னாள் மாணவரான அவர் கடந்த 1986ஆம் ஆண்டு டிசம்பர் 2வது லாரன்ஸ் ஆர்மட் கோர் பிரிவில் அதிகாரியாக தனது ராணுவ பணியை தொடங்கியிருக்கிறார். சுமார் 40 ஆண்டு கால ராணுவ சேவையில் பாலைவன பகுதியில் ஆர்ம்டு ரெஜிமெண்ட், ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாத எதிர்ப்பு படை, சுதர்சன் சக்ரா கோர் மற்றும் டெல்லி ஏரியா ஆகியவற்றுக்கு தலைமை தாங்கி விரிவான கள அனுபவம் கொண்டவர் என மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது.